இது எப்படிங்கம்மா எப்போங்கம்மா இந்த கேட்ட தப்பு சங்கடப்பட்டுக்காதீங்க இது எல்லாமே இதாகிடுச்சுங்க. என்ன சங்கடப்பட்டு என்னங்க எப்போங்க இது இடையில வந்தது அது உங்களுக்கு வந்ததுதாங்க. கல்யாணம் பண்ணுறப்போல எந்த இதுவும் இல்லை, நல்லா இருக்கிறேன், நல்லா வேலை வெட்டி செய்கிறேன். இது வந்து என்னங்க 22 வருஷம். ஓ அடா 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 எனக்கு இப்போ 65 65 வயசுங்க இப்போ அடா 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 40 வருஷம் நல்லா இருக்கிறேன். 40 வயசு 40 வருஷம் நல்லா இருந்திருக்கிறேன். நல்லா காட்டு வேலை, மில்லுக்கு போனேன், ஃபோன் ஓட்டுறதுக்கு போனேன், எல்லா வேலையும் செஞ்சேன். இன்னைக்கு வீதியாக கடவுள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆண்டவன் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஏதோ ஒரு அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அவங்க நோய் வந்துருச்சுன்னு வேற கல்யாணம் பண்ணேன். அவளுக்கு 2 குழந்தைங்க கூட்டு போட்டு அவனுக்கு டீட் நோய் வந்து செத்து. ஆடா 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 அவளுக்கு அந்த நோய் இருந்துருக்க மாட்டேங்குது, அவளும் போயிட்டான். அந்த குழந்தைங்க 2 தான் அனாதியா. பார்த்தீங்களா? பசங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்கேயாவது பார்த்தாங்களாண்ணா தெரியுமா, உனக்கு கையிலனாலும் நல்லா இருக்கிறேன், அவங்கெல்லாம் உனக்கு துரோகம் பண்ணுவங்கெல்லாம் போயிட்டாங்க அப்படிங்கிறேன். ஆண்டவன் பார்த்தீங்களா இது அப்படி சொல்லாத அவங்கள, அவங்க தலையெழுத்து ஆண்டவன் கொடுக்குறதும்மா. அப்படியோ அப்படிதான் நம்மெல்லாம் நினைக்கிற மாதிரி இல்லை. யாராச்சும் அப்பப்போ எங்கன்னு விதி போட்டிருக்கு அதுதாம்மா நடக்கும். இது ஆண்டவன் அடுத்தவங்களை பற்றி பேசுறது தப்பு. அடுத்தவங்க மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறோம், தெரியுறாங்களே நம்மளை பற்றி இப்படி கேவலம் பேசுறாங்க. அதெல்லாம் ஆண்டவன் அப்படியெல்லாம் நம்ம தலையில் போட்ட விதி. ஆண்டவன் நமக்கு எழுது. எப்போ பிறந்த கீழே விழுதுமா அப்பவே இத்தனை நாளைக்கு நீ இதுக்கு மேலே நீ இப்படிதான் இருக்கணுங்கிறது ஆண்டவன் எழுதுறது. நல்லா இருப்பீங்க போங்கம்மா, என்ன பண்ணுறது ஆண்டவன். நீங்கள் செவ்வாய்க்கிழமை வரும்போது வாங்க, அவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் அங்கே கிளம்பும் போதே ஃபோன் பண்ணுங்க. ஓனர் இல்லை, ஓனர் எங்கேயும் வெளியே போயிருக்காரு. கடவுள் ஒருத்தருக்குறான் போங்கம்மா, நல்லதே நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும் விடுங்க. அவ்வளோதான். ஆமாம், திங்க உங்க சொந்த பந்தமாலாம் அதெல்லாம் இருக்குங்களா? அவங்களாம் யாரும் உங்களை ஒன்று 6 பேர். 5 பேர் நல்லா இருக்கிறாங்க ஆண்டவன் புண்ணியத்தில். இல்லை அவங்களாம் உங்களை பேசுவாங்கள்ல? பேசுவாங்க, கூப்பிடுவாங்க. நீங்கள் தனியாக இருக்கிறீங்களா? ஓ அம்மா. சரிங்கம்மா. சரி, நீங்கள் அடுத்த வாரம் வரும்போது வாங்க. எனக்கு அரிசி அங்கே வீட்டில் இருக்குது, நான் எடுத்து வைக்கிறேன் உங்களுக்கு பையில். அவங்க 3 குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்குது. இப்போ பஞ்சகாலம் அவங்களெல்லாம் போய் கேட்டு நீங்கள் இருக்கிற உங்களோட முடிஞ்ச வரையும் நீங்கள் இது பண்ணிக்கிட்டு ரொம்ப முடிஞ்ச எப்படியோ நாம் கஞ்சி கொடுத்துருவோம். ஒரு தொல்லை மட்டும் கொடுக்க மாட்டேன். எந்த நானா இருந்தால் கூப்பிட்டா கொடுப்பா வாங்குவேன். இல்லைன்ட்டா நல்லா இருப்பீங்கம்மா போங்கம்மா, நல்லா இருப்பீங்கம்மா. ஆண்டா ஆமாம். சரி, செவ்வாய் மணிக்கு வாங்க.